வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்னைக்கு சம்பல் எப்படி அரைக்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட எப்படி செத்த மிளகாய் இருக்கோ, உரைப்பான செத்த மிளகாய்ன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் செத்த மிளகாயை போடுங்க. உரைப்பில்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் செத்த மிளகாய் எடுத்து ஒரு மணித்தியாலம் தண்ணியில் ஊற விட்டுருக்குறேன். ஒரு தேங்காய் வந்து நார்மலாக சில நேரம் பெரிய தேங்காயாக இருக்கும், சின்ன தேங்காயாக இருக்கும். இன்றைக்கு நான் திருவினது சின்ன தேங்காய். ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். 2 சிவத்த வெங்காயம். இப்போவும் சம்பலுக்கு சிவத்த வெங்காயம் போடுங்க. சம்பல் வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, உப்பு. முதல் வந்து செத்தல் மிளகாய் எடுத்துட்டு அதுக்கு இந்த தண்ணி அப்படியே எடுத்து வடிகட்டி அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த கிரைண்டர் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த கிரைண்டரில் வேணும்னாலும் அரைக்கலாம். கூட வந்து இந்த கிரைண்டரில் போட்டு அரைக்கல வந்து கொஞ்சம் சாஃப்டாயும் சம்பல் வந்து சாஃப்டாயும் டேஸ்டாயும் இருக்கிறது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதில் சேர்த்து அரைக்கலாம். அதுக்குள்ளேயே இஞ்சியையும் போட்டு அரைங்க. இஞ்சியையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க. கணக்க தண்ணி விடாதீங்க. முதல் ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பேஸ்ட்டாக அடிப்பேன். பாருங்க, மிளகாயும் இஞ்சியும் சேர்ந்து நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டுட்டுது. அடுத்ததாக ஒரு தேங்காயை இதுக்குள்ளே போடுவோம். திரும்பி வச்ச தேங்காயை போட்டுட்டு இந்த தேங்காய்க்குள்ளே அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. போட்டு கையாலையும் மிக்ஸ் பண்ணலாம். கையாலையும் மிக்ஸ் பண்ணுறேன். அதோடு சேர்த்து வெட்டி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. பாருங்க, அரைச்ச பேஸ்ட், தேங்காய், கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்ந்து இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்டுருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒண்டா மிஷினில் போட்டு அரைப்போம். அதுக்கு முதல்ல நான் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். கணக்க தண்ணி விடாதேங்கோ. கணக்க தண்ணி முதல் விட்டு அரைச்சிங்கன்னா டக்கண்டு தேங்காய் வந்து களியாக போயிடும். கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா காணும். உங்களுக்கு சம்பல் திக்காக வேணுமென்று சொன்னால் நீங்கள் துப்புரவா தண்ணி விடாமலும் விடலாம். நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். சம்பல் ரெடி ஆகிட்டுது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் கொஞ்சம் தண்ணி தான் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுமென்று சொன்னாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த பதத்தில் கேக்கெலாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, உரைப்பாயம் இருக்குது என்னென்னு சொன்னால் நான் அந்த நல்ல மிளகாய் போட்டிருக்கிறேன். அவள் அளவாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக எல்லோரும் ஸ்பைசியை தான் கூட விரும்புகிற வந்து நீங்கள் இதை வந்து தோசைக்கு ரொட்டிக்கு எல்லாம் எடுக்கலாம். இட்லி என்று சொன்னால் அது கொஞ்சம் தண்ணியாக விட்டு நீங்கள் சட்னியாக எடுக்கணும். பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.